ஒண்ணுமே இல்லாத பிராண்ட் தாங்கள் வந்த நோக்கம் அதாங்க நத்திங் பிராண்ட்ல இருந்து நத்திங் ஃபோன் 1 அப்படின்னு ஒரு புது மொபைல் ஃபோன் ஃபர்ஸ்ட் டைமா லான்ச் பண்ண போறாங்க. இந்த மொபைல் ஃபோன் வந்து இதுவரைக்கும் யாருமே லான்ச் பண்ணாத அளவுக்கு ஒரு வித்தியாசமான ஸ்மார்ட் போனா லான்ச் பண்றோம் அப்படின்னு சொல்லி பிராண்ட் வந்து தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க. அப்படி இந்த மொபைல் ஃபோன்ல என்ன வித்தியாசமா கொண்டு வர போறாங்க வீடியோக்குள்ள டீடைல்டா பார்ப்போம். முதல்ல இந்த மொபைல் ஃபோனோட ஒரு பெரிய ஹைலைட் என்னன்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே ஒரே மாதிரியான டிசைனை கொடுத்து நம்மள ரொம்பவே போர் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி கொஞ்சம் அதில் சின்ன சேஞ்சஸ் வந்தாலுமே அதே டிசைனை எல்லாருமே காப்பி பண்ணி அதில் சின்ன சின்ன சேஞ்சஸோட தான் எல்லாருமே மொபைல் ஃபோன் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் நத்திங் பார்த்தோம் அப்படின்னா இப்படிலாம் மொபைல் ஃபோன் டிசைன் கிடையாது, இந்த மாதிரியும் மொபைல் ஃபோனை டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இங்கே டிரான்ஸ்பரண்டான ஒரு டிசைன் வந்து கொண்டு வராங்க. உள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குற அளவுக்கு ஒரு சூப்பரான டிசைன் வித்தியாசம் எடுத்துட்டு வராங்க. இந்த டிசைன் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு தான் அபிஷியலா ரிவீல் பண்ணியிருக்காங்க. சோ பார்க்கிறதுக்கு இந்த டிசைன் எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. மேல வந்து ஓவல் ஷேப்க்குள்ள அந்த கேமராஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. 2 கேமராஸ் தான் இருக்குது. கீழ வந்து நத்திங் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பிராண்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இங்க டிரான்ஸ்பரண்டான கேஸ் கொடுக்கிறதுனால உள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது. சோ ஒரு பிளைனான கேஸை பார்த்து ரொம்ப போர் அடிச்சவங்களுக்கு இது ஒரு வித்தியாசமான ரியர் டிசைனா இருக்குது. அப்படிங்க சென்டர்ல பார்த்தோம் அப்படின்னா இப்போ எல்லா மொபைல்லுமே வர்ற மாதிரி இந்த மொபைல் ஃபிளாட்டா தான் டிசைன் வந்து கொண்டு வராங்க. அது போக இங்க அலுமினியம் ஃப்ரேம் வந்து கொடுக்குறாங்க. ரொம்ப சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அப்படியே இங்க ஃப்ரண்ட்ல டிஸ்ப்ளேக்கு வந்தோம் அப்படின்னா ஒரு பெசல்லெஸ் டிஸ்ப்ளேவா கொடுக்குறாங்க. நிறைய ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் போன் வந்து பெசல்லெஸ் டிஸ்ப்ளே அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணாலுமே அந்த சின் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். மற்ற சைடுல இருக்கிறத விட சின் வந்து பெருசா இருக்கும். ஆனா இந்த மொபைல் போன்ல பார்த்தோம் அப்படின்னா 4 சைடுமே பெசல் இல்ல, சின்னும் ரொம்பவே சின்னதா கொண்டு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபுல் வியூ டிஸ்ப்ளேவா இந்த மொபைல் போன் வந்து கொண்டு வர போறாங்க. அதனால ஒரு ஃபுல்லா நமக்கு ஒரு டிஸ்ப்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மொபைல்ல கிடைக்கும். இந்த மொபைல்ல டிஸ்ப்ளே அப்படின்னு பார்க்கும்போது 6.55 இன்ச்ல Full HD Plus OLED டிஸ்ப்ளே வந்து கொடுக்க போறாங்க. 90 Hz refresh ரேட்டோட வரப்போகுது. டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப மாஸா இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதுல கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியர்ல 2 கேமரா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுல OIS சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறதும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா என்ன கேமரா கொடுக்க போறாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து இன்னுமே ரிவீல் ஆகல. அதுல பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு லீக்ஸ் போயிட்டு இருக்குது. 64 மெகாபிக்சல் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லீக்ஸ் போயிட்டு இருக்குது. சோ எது கொடுக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம இன்னும் வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்டேட் வந்தது அப்படினா நம்மளுடைய Telegram குரூப் அப்புறம் Twitterல அப்டேட் பண்ணுவேன். தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணி வெச்சுக்கோங்க. செகண்டரி சென்சாரா ஒரு 8 மெகாபிக்சல்ல அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி லீக்ஸ் போயிட்டு இருக்குது. இவங்க அந்த 8 மெகாபிக்சல்ல கொடுத்தாங்க அப்படினா மத்த பிராண்டுக்கு இவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு தெரியல. அதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி ஒரு பெட்டரான சென்சாரா கொடுத்தாங்க அப்படினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி செல்ஃபி கேமரா என்ன கொடுக்க போறாங்க அப்படிங்கிறதும் கன்ஃபார்ம் ஆகல. இங்க 32 மெகாபிக்சல் அப்படிங்கிற லீக்ஸ் மட்டும் போயிட்டு இருக்குது. இந்த மொபைல்ல பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா லேட்டஸ்டான ஒரு சூப்பரான ப்ராசஸரான Snapdragon 7 Gen 1 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர்ல தான் எடுத்துட்டு வர போறாங்க. இந்த ப்ராசஸர்ல ஃபர்ஸ்ட் டைமா இந்த மொபைல் ஃபோன் வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். இதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 8 Gen 1 ப்ராசஸரை விட கொஞ்சம் கம்மியான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இருந்தாலுமே ப்ராசஸர் வந்து இன்னும் அஃபிஷியலா கன்ஃபார்ம் ஆகல. இது லீக்ஸ் மட்டும் தான். பிராண்ட் வந்து Snapdragon ப்ராசஸர்ல மொபைல் ஃபோன் எடுத்துட்டு வரோம் அப்படிங்கறத மட்டும் தான் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. என்ன ப்ராசஸர் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகல. அடுத்து இந்த மொபைலோட சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது இங்க அவுட் ஆஃப் த பாக்ஸ் இந்த மொபைல் வந்து Android 12ல வரும். இவங்க நத்திங் OS அப்படின்னு சொல்லி ஒரு புது OS வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி OnePlusல இருக்கிற Oxygen OS மாதிரி இந்த OS ஒரு க்ளீனான ஒரு நீட்டான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்டான OS-ஆ இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. அதனால இந்த OS வந்தது அப்படின்னா Oxygen OS-க்கு ஒரு செம டஃப் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இது போக இவங்க Android 12ல லான்ச் பண்ணாலுமே 3 OS அப்டேட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால 13, 14, 15 Android 15 வரைக்கும் இந்த மொபைல் போனை யூஸ் பண்ண முடியும். அது போக 4 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்பாங்க. அதனால இந்த மொபைல் போன் வாங்கணும் அப்படின்னா எப்படி பார்த்தாலுமே நம்மளால 4 வருஷத்து வரைக்கும் சாஃப்ட்வேர் அப்டேட்டோட யூஸ் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் போக இந்த மொபைல்ல OnePlusல உள்ள மாதிரியே அந்த ஸ்லைடர் அலர்ட் கீ இந்த மொபைல்ல வருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. வருமா இல்லையா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மொபைல்ல பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்த்தா இதுல 4500 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுக்க போறாங்க அப்படிங்கிற லீக்ஸ் வந்து வந்திருக்குது. ஆனா இதோட ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுல 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்க போறாங்க. அது போக இந்த மொபைலுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. சோ ஓவராலா இதோட ஸ்பெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஒரு பிரீமியம் செக்மெண்ட் மொபைலுக்கான ஃபீச்சர்ஸ் தான் இதுல கொண்டு வராங்க. சோ பிரீமியமா இந்த மொபைல் போனோட பிரைஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மொபைலோட எக்ஸ்பெக்டட் பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இதோட ஸ்டார்டிங் வேரியன்ட் வந்து 8+128 இருக்கும். இந்த மொபைலோட பிரைஸ் வந்து ஒரு 27,000 ரூபாயில இருந்து 30,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்குள்ள இதோட ஸ்டார்டிங் வேரியன்ட் வரும். அப்படி இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு இந்த மொபைல் போன் வந்தது அப்படின்னா இவங்க கொடுத்திருக்கிற இந்த ஸ்பெக்ஸுக்கும் அந்த ப்ராசஸருக்கும் இது செம ஒர்த்தான மொபைலா இருக்கும். நிறைய பேரும் ட்ரை பண்ணி
பார்ப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு கேள்வி வரும், இது வந்து ஒரு புது பிராண்டா இருக்கு, புது மொபைல் போனாவும் இருக்கு, இவங்களுக்கு சர்வீஸ் சென்டர் இருக்கா அப்படிங்கறத நிறைய பேருடைய क्वेश्चनா இருக்கும். சோ சர்வீஸ் சென்டருக்கு இப்போதான் அவங்க ஸ்டார்ட் பண்ணி நிறைய சர்வீஸ் சென்டர் வந்து இந்தியால ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால கூடிய சீக்கிரத்திலே மொபைல் போன் லான்ச் பண்ணும்போது நிறைய சர்வீஸ் சென்டரும் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது போக இந்த மொபைல் போன் பத்தின பாசிட்டிவான விஷயம்னா, இந்த மொபைல் போன் தமிழ்நாட்டில் சென்னையில தான் மேனுஃபேக்சர் பண்றாங்க. சூப்பர். இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணாதான் ரொம்ப காஸ்ட் கம்மியாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சு இதை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் இம்போர்ட் பண்ணி இங்கே அசம்பிள் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு சின்ன வேலை தான் இது. ஸோ இருந்தாலுமே இந்த மொபைல் ஃபோன் பெஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா யார் வேணாலுமே வாங்கலாம். ஸோ நத்திங் பிராண்ட்ல இருந்து லான்ச் பண்ண போகிற இந்த நத்திங் ஃபோன் ஒன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு பெஸ்ட்டான மொபைல் ஃபோனாக இருக்குமா, இல்லை எல்லா மொபைல் ஃபோன் மாதிரியுமே இதுவும் ஒரு தேவையில்லாத ஃபோனாக இருக்குமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம டீட்டெயிலாக கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய லேட்டஸ்டான அப்கமிங் மொபைல்ஸ் பத்திலாம் டீடைலா தெரிஞ்சுக்க மறக்காம டெக் படிஸை எல்லா சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் இருக்கு. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.